வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் பணம் மாதந்தோறும் வாங்கிட்டு இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கும் இனி புதுசாக அப்ளை பண்ண போகிறவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தகுதியான பெண்களுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய்க்கு அவரவர் வங்கி கணக்கில் டைரெக்டாக மாதந்தோறும் 15ஆம் தேதி வழங்கிட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆதார் கார்டை அவங்களோட வங்கி கணக்குடன் இணைச்சிருக்காங்களோ அந்த அவங்களுடைய ஆதார் பேஸ் படி தான் பணம் போட்டுட்டு வராங்க. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணி அவங்களுக்கு இன்னுமே அமௌண்ட் வராமல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். அதுதான் நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பணம் வரலன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வங்கி கணக்குடன் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் வங்கியில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி லிங்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆதார் பேஸ் படி தான் அவங்க வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இதில் லிங்க் ஆகாது, உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. ஸோ உங்களுடைய ஆதார் நீங்கள் பேங்கோட சீடிங் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆதார் பேஸ் படி உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ இதுதான் நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த திட்டத்தில் தகுதி பெற்றுட்டாங்க. தகுதி பெற்ற பிறகு அவங்களுடைய வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஆதார் பேஸ் படி போட முடியலை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கு இன்னும் ஆதார் கூட இணைக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வராமல் இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுடைய வங்கி கணக்கோட உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நிறைய வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய வங்கி கணக்கு செல்லாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேஷ்னல் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு சில ப்ரைவேட் பேங்க், இந்த மாதிரி வங்கி, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கை நீங்கள் ஆதார் சீடிங் அதாவது பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறது வேறு, ஆதார் சீடிங் பண்ணுறது வேறு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கார்டு தான் கொடுத்து ஓப்பன் பண்ணேன், அதனால் என்னுடைய பேங்க்கு இணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஆதார் சீடிங் தனியாக ஒரு ஃபார்ம் உண்டு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஆதாரை உங்களுடைய வங்கி கணக்குடன் இணைப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி இப்போ புதிய அப்ளிகேஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ஒருத்தருக்காட்டு இந்த ரேஷன் கார்டு கொடுத்துட்டு வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புதுசாட்டு ரேஷன் கார்டு யாருக்கெல்லாம் கிடைச்சோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாட்டு அப்ளிகேஷன் இனி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில், அடுத்த மாதம் ஜனவரி மாதத்தில் புதிய அப்ளிகேஷன் வர்றதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாட்டு ஒரு சில தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே நான் இன்னும் அப்ளை பண்ணலை, புதுசாக இன்னும் அப்ளை பண்ணலை. இனி இப்போ அப்ளை பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டு ஜனவரி மாதத்தில் புதுசாக அப்ளை பண்ணலாம். புதுசாட்டு திருமணமானவங்க புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு புதுசாக ரேஷன் கார்டு வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் டவுட் இருக்குது. அந்த டவுட்டை எல்லாமே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பணம் வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத தவறுகள் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு சில கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. அந்த கிரிட்டேரியாவை நீங்கள் மீறாமல் இருக்கணும். அது என்னெல்லாம் கிரிட்டேரியா, அந்த கிரிட்டேரியாங்க நீங்கள் மீறினா உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்காது. ஸோ அதனால் அதுக்கு நெக்ஸ்ட்டு நாளைக்கு உள்ள வீடியோவில் அந்த இதை நீங்கள் பணம் வாங்கிட்டு இருக்கதா இருந்தால் அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு இருக்கும்போதே இடையில உங்களுக்கு கட்டாக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு உள்ள வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.